இங்க துர்கான்ற பொண்ணு கொய்யாக்கா எடுத்துன்னு ஓடின்னுக்கிறா. அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா பார்த்துடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட பாட்டிக்கு அந்த மரத்தோட கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும். அப்போ இவங்க அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்தோன்னேயும், "என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கன்னு" சொல்லி திட்டுறாங்க. அப்போ அந்த பாட்டி அந்த கொய்யாக்கா பார்த்து சந்தோஷம் பண்ணும்போது, அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணையும் இந்த பாட்டியும் திட்டிடுறாங்க. அந்த கோவத்தில் இந்த பாட்டி மூட்டை முடிச்சுலாம் கட்டி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறமா இந்த பொண்ணோட அம்மாவுக்கு 2வதா ஒரு பையன் பொறந்துருக்கான்னு சொல்லி அதே சாக்கா வச்சுக்கின்னு அந்த பாட்டியை வீட்டுக்கு கூட்டின்னு வரா. அப்போது அந்த பாட்டி அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்கும் போதோ இவங்களோட பெட்ஷீட் கிழிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட வாங்கி தர சொல்கிறாங்க. அவங்க பையன்கிட்ட காசு இல்லைனாலும் சரிம்மா நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நைட்டில் இவங்களுக்கு ரொம்ப குளிர்னால அந்த ஊரில் ராஜுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ ஊரில் எல்லாருக்கிட்டையும் ராஜு வாங்கி கொடுத்தான்னு சொல்லின்னுக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க யாரை வாங்கி கொடுத்தான்னு கேட்குறாங்க. இவங்களும் ராஜு வாங்கி கொடுத்தான்னு சொன்னால், இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்காதீங்க போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இவங்களும் வெளியே போயிடுறாங்க. அம்மா கடைசி காலத்தில் அதை வீட்டில் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா வீட்டு விட்டு வெளியே போயிடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. அம்மா தண்ணியாவது தாமான்னு கேட்டால் நீயே பிடிச்சி குச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க அவங்கள பார்த்து சிரிச்சா மூஞ்சி திருப்பிடுறாங்க. அதனால மனசு ஒடிஞ்சு போனவங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறமா இந்த 2 பசங்க இந்த பாட்டியை பார்த்து பாட்டி ஏச்சுக்க பாட்டின்னு சொன்னால் அந்த பாட்டி அங்கேயே எழுந்து போயிட்டுக்கிறாங்க. கடைசி காலத்தில் வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா அது கூட முடியாத போச்சு.